ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய SSD டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 3:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்தாங்க. இந்த டோக்கன்ஸ் இன்று காலை 11:45 மணி வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. காலையில் 11:45 மணிக்கு இந்த டோக்கன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடித்த பிறகு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுத்தாங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 56,228. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 18,886. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4.04 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களை எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வெயிட் பண்ண வைக்காமல் கியூவிலேயே மூவ் ஆகி அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாக TTD குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 4.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். SSD டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் SSD ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நாளை வியாழக்கிழமைக்குரிய SSD டோக்கன்ஸ் மட்டும்தான் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸ்லையும் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை யூஸ்வலாகவே தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் நாளைக்கு திருமலைக்கு தரிசனத்திற்காக வர்றீங்க, SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு தான் தரிசனத்திற்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா காலையில் மேக்ஸிமம் 2-2:30க்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் புக் செய்திருக்கக்கூடியவர்கள் எங்க ரிப்போர்ட் செய்யணும், எந்த நேரத்தில் ரிப்போர்ட் செய்யணும், எந்த நேரத்தில் புஷ்கரணி தீர்த்தம் ஓபன் பண்ணுவாங்க, லக்கேஜஸ் நம்ம எடுத்துட்டு போனா எங்க சரண்டர் பண்ணணும், நம்ம கையில என்ன பொருட்கள் எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். சில ஃபாலோவர்ஸ் அங்க பிரதட்சணத்திற்கு எத்தனை மணிக்கு எங்கே நாம் ரிப்போர்ட் பண்ணணும், அங்க பிரதட்சணத்திற்குரிய ட்ரெஸ் கோட் என்ன, புஷ்கரணி தீர்த்தத்தில் எந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க போன்ற சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அங்க பிரதட்சணம் பற்றிய டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வீடியோவை நீங்க கவனிச்சு பார்த்துட்டே வாங்க. அங்க பிரதட்சணத்திற்கு போகக்கூடியவர்கள் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் போவாங்க. புஷ்கரணி தீர்த்தம் எந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க என்பதை நீங்க வீடியோவில் ஃபாலோ பண்ணும்போதே நான் சொல்லிட்டே வரேன். அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் செய்திருக்கக்கூடியவர்கள் இரவு 1 மணிக்கு ரிப்போர்ட் செய்யணும்னு உங்களுடைய டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தம் நள்ளிரவு 12 மணிக்கு தான் ஓபன் செய்வாங்க. இப்போ நீங்க வீடியோல பார்க்குறீங்க இல்லையா, அந்த கேட் தான் உங்களுக்கு புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு ஓபன் பண்ணுவாங்க. இந்த கேட் நீங்க லட்டு கவுண்டர் போகக்கூடிய அந்த லேன்ல முன்னாடி இருக்கக்கூடிய கேட் தான். அந்த கேட்டை நான் உங்களுக்கு ஒரு எல்லோ ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கேட் கோவில் கோபுரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய கேட் தான். நீங்க தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த கேட் வழியாக தான் வெளியே வருவீங்க. அந்த வெளியே வரக்கூடிய கேட்டுக்கு ஆப்போசிட்ல தான் அங்க பிரதட்சணத்திற்காக புஷ்கரணி தீர்த்தம் ஓபன் செய்யக்கூடிய கேட்டும் அமைஞ்சிருக்கு. PS1 என்பதுதான் இந்த கேட்டினுடைய நம்பர். 12 மணிக்கு இங்க நிறைய அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இங்க நின்றுட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு சரியா இந்த கேட் ஓபன் பண்ணுவாங்க. கேட் ஓபன் செய்து உங்களை அலோவ் பண்றதுக்கு முன்னாடி உங்க கையில அங்க பிரதட்சணம் டிக்கெட் இருக்கா என்பதை செக் பண்ணிட்டு தான் புஷ்கரணி தீர்த்தத்துல குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இந்த கேட்டுக்குள்ள போய் புஷ்கரணி தீர்த்தத்துல அந்த நேரத்துல குளிக்க முடியும். புஷ்கரணி தீர்த்தத்துல குளிச்சுட்டு தான் அங்க பிரதட்சணம் செய்யணும் என்பது ஐதீகம். ஆனால் புஷ்கரணி தீர்த்தத்துல சோப், ஷாம்பு ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க தரிசனத்திற்கு ரூம் புக் செஞ்சிருக்கீங்கன்னா அங்கேயே நீங்க சோப், ஷாம்பு யூஸ் செய்து சுடுதண்ணில குளிச்சுட்டு இங்க புஷ்கரணி தீர்த்தத்திற்கு வந்து குளத்துல ஒரு 3 முறை நீங்க முங்கி எந்திரிச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அந்த நள்ளிரவு எனக்கு ஒத்துக்காதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த புஷ்கரணி தீர்த்தத்தை எடுத்துட்டு நீங்க தலையில தெளிச்சுக்கலாம். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எங்க ரிப்போர்ட் செய்யணும் என்பதை நாம இப்போ வீடியோல பார்த்துட்டு அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பார்த்துடலாம்.
இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட் எல்லாருக்குமே டிடிடியால இலவசமாக கொடுக்கப்படக்கூடியது. 12 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் புக் செய்ய வேண்டாம். அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸ் இல்லாமலே அந்த குழந்தைகளை நம்மோட தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும். ஆதார் கார்டு இன்னும் வாங்கலன்னா நீங்க ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகலாம். கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இருந்து நாம இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே வழியாகத்தான் நீங்களும் புஷ்கரணி தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும். 12 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க அங்க பிரதட்சணத்திற்காக அழைச்சிட்டு போறீங்கன்னா அந்த குழந்தையும் அங்க பிரதட்சணம் செய்யும்னா நீங்க அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்திலேயே அந்த குழந்தையும் நீங்க அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கலாம். இல்ல ரொம்ப சின்ன குழந்தை அங்க பிரதட்சணம் செய்யாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க சேவாக்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பாத்துக்க சொல்லுங்க. நீங்க அங்க பிரதட்சணம் முடிச்சுட்டு வந்த பிறகு குழந்தைய உங்களோட அழைச்சிக்கலாம். அங்க பிரதட்சணத்துக்கு போகக்கூடிய சமயத்துல நம்ம அவசியமாக எடுத்துட்டு போக வேண்டியது அங்க பிரதட்சண டிக்கெட்டும் நம்முடைய ஆதார் ஐடி ப்ரூஃபும். நம்ம ஈர துணியில போகக்கூடிய சமயத்துல இந்த டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் ஈரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல ஒரு ஜிப்லாக் கவர்ல இந்த டிக்கெட்டையும் ஐடி ப்ரூஃபையும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்திலையும் இதை நீங்க உங்க கையில வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஈர கையில வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா டிக்கெட் ஈரமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஊர்ல இருந்து தரிசனத்திற்கு கிளம்பக்கூடிய சமயத்திலேயே ஒரு ஜிப்லாக் கவர்ல உங்களுடைய டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. அங்க பிரதட்சணத்திற்கு போகக்கூடிய சமயத்துல நீங்க தரிசனத்திற்காக எந்த ரூமும் புக் செய்யலன்னா உங்க கையில இருக்கக்கூடிய லக்கேஜஸ், செப்பல்ஸ், மொபைல்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இது எல்லாமே நீங்க கியூல போகக்கூடிய சமயத்துல வரக்கூடிய லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர்லயே கொடுத்துடலாம். செப்பல் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நல்ல ஒரு பாலித்தீன் கவர்ல ரேப் செஞ்சு உங்களுடைய பேக்குள்ளேயே வச்சு நீங்க லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர்ல கொடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு பேக்ல வைக்க விருப்பம் இல்லைன்னா அங்க பிரதட்சணம் கியூக்கு முன்னாடியே ஒரு செப்பல் கவுண்டர் இருக்கும். அங்க நீங்க உங்க செப்பலை வச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதே இடத்துல நீங்க செப்பல் எடுத்துக்கலாம். அதே போல நீங்க கியூல போகக்கூடிய சமயத்துல உங்களுடைய லக்கேஜஸ் டெபாசிட் பண்றீங்கன்னா டெபாசிட் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த லக்கேஜ் எங்க ரிட்டர்ன் வாங்கிக்கணும் என்பதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லக்கேஜஸ் கொடுத்த உடனே உங்க கையில ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஸ்லிப் இருந்தாதான் நம்ம லக்கேஜ் கவுண்டருக்கு போய் மறுபடியும் இந்த லக்கேஜஸ் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஸ்லிப்பையும் உங்க கையில இருக்கக்கூடிய ஜிப்லாக் பேக்குக்குள்ளேயே வச்சுக்கோங்க. பொதுவா நாம கியூல கொடுக்கக்கூடிய எல்லா லக்கேஜஸுமே பேடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்டு லக்கேஜ் கவுண்டர்ல போய் தான் நம்ம திருப்பி வாங்கிப்போம். இருந்தாலும் நீங்க லக்கேஜ் கொடுக்க சமயத்துல ஒரு முறை எங்க நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கணும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேடிஸுக்கு எப்பவும் போல சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. துப்பட்டா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ துப்பட்டா வியர் பண்ணிக்கோங்க. அதே போல ஜென்ஸுக்கு ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா வேஷ்டியும் மேல் துண்டும் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சட்டை போட்டிருக்க கூடாது. நீங்க சப்போஸ் இன்னர் பனியன் போட்டிருந்தாலும் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல பனியன் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க மேல் துண்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேண்ட் வியர் பண்ணி இருந்தாலும் மேல கண்டிப்பா வேஷ்டி வியர் பண்ணிருக்கணும். அதே போல அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல நம்ம ஈர துணி வியர் செஞ்சு தான் அங்க பிரதட்சணம் செய்யணும் என்பது ஒரு ரூல் இருக்கு. அதனால நீங்க அங்க பிரதட்சணத்திற்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்துல ட்ரெஸ் ஈரமா இருக்கா என்பதை செக் பண்ணுவாங்க. அதனால நீங்க தங்கியிருக்கக்கூடிய ரூமினுடைய பாத்ரூம்ல குளிச்சுட்டோ அல்லது புஷ்கரணி தீர்த்தத்துல குளிச்சுட்டோ உங்களுடைய ட்ரெஸ்ஸை ஈரம் செஞ்சுட்டு தான் போகணும். எப்பயாவது ரொம்ப ரேரா தான் அந்த ட்ரெஸ் செக்கிங் பண்ணாம அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த நாட்கள்ல ட்ரெஸ் ஈரமா இருக்கா என்பதை செக் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல உங்களால செய்ய முடியல, ரொம்ப தலை சுற்றலா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா சேவாக்ஸ் உடனே எந்திரிச்சு வர சொல்லிடுவாங்க. ஓரத்துல நிற்க சொல்லிடுவாங்க. லேடிஸ் எல்லாமே அங்க பிரதட்சணம் செய்து முடித்த பிறகு நீங்களும் அவங்களோட ஜாயின் செஞ்சுக்கலாம். அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல முதல்ல லேடிஸ் தான் அங்க பிரதட்சணம் செய்வாங்க. அதற்கப்புறம் ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செய்வாங்க. அதனால அங்க பிரதட்சணம் செய்ய முடியலன்னா தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டாங்களோ, அங்க பிரதட்சணம் செய்ய முடியலன்னா ஏதாவது சத்தம் போடுவாங்களோ, அது மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல நீங்க மனசுல பெருமாளை நினைச்சிட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களால அங்க பிரதட்சணம் கம்ப்ளீட் செய்ய முடியும். கம்ப்ளீட் செய்ய முடியலனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். இரவு 1 மணிக்கு நம்ம ஏடிசி சர்க்கிள் பக்கத்துல ரிப்போர்ட் செய்வோம். 2 மணி போல கியூ ஓபன் பண்ணுவாங்க. கியூல போகக்கூடிய சமயத்திலும் லேடிஸை தான் முதல்ல கியூல அலோவ் பண்ணுவாங்க. லேடிஸ் எல்லாம் உள்ள வந்த பிறகு ஜென்ஸ் கியூல வர ஆரம்பிப்பாங்க. அதே போல உள்ள செக்கிங் எல்லாம் முடிச்ச பிறகு கம்பார்ட்மெண்ட்ல லேடிஸ் எல்லாமே தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாருமே தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ நீங்க வீடியோல ஒரு ஆர்ச் பாக்குறீங்க. அந்த ஆர்ச் ஒட்டி இருக்கக்கூடிய ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கியூ தான் அங்க பிரதட்சணத்திற்காக ஓபன் பண்ணுவாங்க.
இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிகேட் மாதிரி ஒரு கிரில் கேட் இருக்கு. அந்த கேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கியூ தான் அங்க பிரதட்சணத்திற்காக ஓபன் பண்ணுவாங்க. ஸோ 2 மணிக்கு தான் கியூ ஓபன் பண்ணுவாங்க என்பதனால இங்க ஏடிசி சர்க்கிள் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கதான் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் கவுண்டர் இருக்கும். இங்க நீங்க உங்க செப்பல்ஸ் வச்சுட்டு போகலாம். இந்த செப்பல் கவுண்டருக்கு ஆப்போசிட்ல தான் ஃபுல்லுமே படியா இருக்கும். அந்த படியில தான் அங்க பிரதர்ஷனத்திற்கு ரிப்போர்ட் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே 1 மணிக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கு எந்த கியூல போய் ஜாயின் பண்ணணும் என்பது தெரிஞ்சிடும். கியூல ஜாயின் செய்த பிறகு நம்ம லக்கேஜ் டெபாசிட் பண்ணுவோம். அதற்கப்புறம் டிக்கெட் செக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு அரை மணி நேரம் போல உட்கார்ந்துருப்போம். அதற்கப்புறமா பர்சனல் ஃப்ரிஸ்கிங் இருக்கும். இந்த சமயத்துல சுப்ரபாத டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உள்ள கோவிலுக்குள்ள போய் பங்காரு வாக்கிலுக்குள்ள உள்ள போன பிறகு பங்காரு வாக்கிலி கதவு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாருமே பங்காரு வாக்கிலுக்குள்ள போன பிறகுதான் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் ஓபன் செய்து அவங்கள கோவிலுக்கு உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சரியா 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்ச உடனே லேடிஸ் முதல்ல அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. லேடிஸ் எல்லாரும் அங்க பிரதட்சணம் செய்து முடிச்ச பிறகு கிருஷ்ணதேவராயர் சிலை பக்கத்துல வந்து நிற்கணும். அங்க லேடிஸ் எல்லாருமே அங்க பிரதட்சணம் செய்து முடிச்ச பிறகு ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்களும் அங்க பிரதட்சணம் செய்து முடிச்ச பிறகு கிருஷ்ணதேவராயர் சிலைக்கு அடுத்த ஒரு சைட்ல நிற்பாங்க. சம்டைம்ஸ் கொடிமரத்துக்கு பக்கத்துல கூட நிற்க வைப்பாங்க. இந்த கிருஷ்ணதேவராயர் சிலை கோவிலுக்குள்ள எங்க இருக்கும்னா கோவிலுக்குள்ள சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த லட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கை கழுவக்கூடிய அந்த வாஷ் பேஷனுக்கு ரைட் சைட்ல தான் கிருஷ்ணதேவராயர் சிலை இருக்கும். ஸோ அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு நம்ம இங்க வெயிட் பண்ணணும். இப்போ சுப்ரபாதம் எல்லாம் பாடி முடிச்சுட்டு சுப்ரபாதம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அதற்கப்புறமா அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. முதல்ல லேடிஸ் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஜென்ஸும் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணிடுவாங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு போறப்போ ஜெயன் விஜயன் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நின்று தரிசனம் செய்வோம். அதே போல அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸும் ஜெயன் விஜயன் அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் நின்று தான் நம்ம எப்பவும் போல தரிசனம் செய்ய முடியும். லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்துல அங்க லேடி சேவாக்ஸ் இருப்பாங்க. நம்ம அங்க பிரதட்சணம் செய்யறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பொதுவாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை நாம தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸிட் கேட் பக்கத்துல இருந்து தான் நாம அங்க பிரதட்சணம் செய்ய ஆரம்பிப்போம். நீங்க அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கிருஷ்ணதேவராயர் சிலை பக்கத்துல வெயிட் பண்ணக்கூடிய சமயத்துல சுப்ரபாத டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாரும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு தோமாலை சேவைக்காக மேலநாதஸ்வரத்தோட ஜீயர் அவர்கள் பெரிய கூடையில பெருமாளுக்கு சாற்றக்கூடிய மாலைகள் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கொடிமரத்தை வலம் வந்த பிறகு கோவிலுக்கு உள்ள போய் கோவில் பிரகாரத்தையும் வலம் வந்த பிறகு பங்காரு வாக்கிலுக்கு உள்ள போய் கோவில் கருவறைக்குள்ள இந்த மாலையை கொடுத்த பிறகுதான் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் தரிசனத்திற்கு உள்ள போவாங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ணக்கூடிய சமயத்துல தோமாலை எடுத்து சொல்லக்கூடியதையும் நீங்க பார்க்கலாம். நீங்க தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு 4:15 மணி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.